இயற்கையான முறையில எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு தேடி போறோமோ இதே மாதிரி இதுலயும் இயற்கையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ரீசனுக்காக தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். வேற எதுவும் இல்லைம்மா. அந்த பீரியட் டைம்ன்றது தெரியல. எப்பயாவது ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம வாஷ்ரூம் போகும்போது தான் அந்த ஞாபகமே வருது. அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த பேண்டீஸ் வியர் பண்ணுறோமே, அந்த பேடு வைக்கிறோமேன்ற ஒரு ஃபீலே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ஒரு கிளாத் காட்டன், மல்மல் காட்டன் சாரீஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ, ஃபுல் டே அதை வியர் பண்ணியிருப்போமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னா ஆகன்யா. என்னோட பிராண்ட் நேம் வந்து ஆகன்யா. நான் அதில் வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நாப்கின்ஸ், சத்து மாவு, உளுத்தங்கஞ்சி மாவு, க்ரீன் டீக்கு பதில் முருங்கைக்கீரையில் டீ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறது என்ன அப்படின்னா, நாப்கின்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம பசங்க எல்லாருக்கும் வந்து 10 வயசுல 11 வயசுல வந்துடுறாங்க. ஆனால் நம்மளாம் வந்து 13 வயசுலலாம் வந்தோம். ஆனாலும் இப்போ ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்னு, ஹெல்த்தியாக இருந்தாலும் நம்மளால தாங்க முடியல பெயின். இப்போ இருக்க பசங்களுக்கு பெயின் தாங்க முடியாது அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், இயற்கை முறையில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொருள் வைக்கிறோம் அப்படின்னா துளசி, மஞ்சள், மலவேம்பு, ஆலிவேரா, வேப்ப இலை, இது 5மே வச்சு பவுட்ரு பண்ணுறோம். பவுட்ருமே நான் கடையில் வாங்கலை, வெளியில வாங்கலை, எதுவுமே பண்ணல. நானே இயற்கையா வீட்டுல இருக்கிற பக்கத்துல இருக்க எடுத்து பவுடர் பண்ணிட்டு இருக்கேன். இதுல எப்படி நீங்க ஆலிவேரா பவுடர் பண்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆலிவேராவை வந்து சைட்ல இருக்க முள்ளை எடுத்துட்டு எவ்வளவு தின் ஸ்லைஸா கட் பண்ணா முடமுடன் ஆயிடும். அந்த முடமுடன் ஆகிறத எடுத்துதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுல பவுடர் பண்ணி இது எல்லாத்தையுமே ஒன்னா மிக்ஸ் பண்ணி நடுவில் சென்டர்ல வைக்கிறோம். ஏன் அதை நடுவில் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அது வந்து நம்மளுக்கு உள்ள இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எடுக்கிறதுக்காக தான் அந்த பவுடரை மெயினா நாங்க வைக்கிறோம். அதே மாதிரி இது சைடில் இருக்க இன்ஃபெக்ஷன் எடுக்கும், இச்சிங் ப்ராப்ளமும் வராது, ரேஷஸ் ப்ராப்ளமும் வராது அப்படின்றதுக்காக தான். இது 3 ரீசனுக்காக தான். இது ரெகுலராக யூஸ் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஹிப் பெயினும் இருக்காது, இருக்காது. இது 2மே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இர்ரெகுலர் வந்து ரெகுலர் ஆகிடும். பிசிஓடி ப்ராப்ளம் வராது, எதுவுமே வராது. ஏன்னா இது ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு ரீசனே சொல்லிடுறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு குழந்தை வந்தாங்க. நான் வெளியில போகும்போது டாக்டர்கிட்ட காமிக்கும் போது இதெல்லாம் பத்தி பேசும்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு வயசான பாட்டி, அவங்க ஒரு 55 வயசு, அவங்க மருமகளுக்காக வந்தாங்க. அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க, நான் 55 வயசு ஆகுது, எனக்கு இப்போ வரையுமே வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு, நான் ஹெல்த்தியா இருக்கேன், ஆனா என் மருமக வந்து முடியல, நான் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படின்னு வந்தாங்க. அப்ப நான் டாக்டர்கிட்ட கேட்கும் போது, ஒரு பெண் வந்து 13 வயசுல வந்து 50 வயசு வரையும் குறைஞ்சபட்சம் இருந்தது அப்படின்னா ஹெல்த்தியா இருப்பாங்க எந்த வயசுலயும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து எனக்கு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ வந்திருக்க பேட் வந்து நிறைய ஜெல் இருக்கு, அதுக்கப்புறம் ஏதோ வந்துட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணும் போது நமக்கு இருக்கிற டென்ஷன்ல அதுவும் எக்ஸ்ட்ராவா கூட வருது. இதெல்லாம் கிளியர் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த ஹெர்பல் ப்ராடக்டை நான் வச்சேன். ஹெர்பல்லா இருக்கும்போது நம்ம இயற்கையான முறையில போகும்போது நல்லது. அம்மா ஆனியன் ஸ்லிப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனியன் ஸ்லிப்ல வந்து என்னென்ன சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்னு நீங்களே கூகுள் சர்ச்ல பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இயற்கையாவே வைக்கிற காட்டன் மட்டும்தான் அப்படின்ற ரீசனுக்காக எனக்கு வந்து 12 ஹவர்ஸ் கிட்ட நல்லா தாங்கும். மற்றவங்களது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் இல்லை ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு இச்சிங் ப்ராப்ளம் வந்துடும், ரேஷஸ் வந்து தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் பேட் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேலே. ஏன்னா இது வந்து நீங்க 12 ஹவர்ஸ் வச்சிருந்தாலும் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும், ரேஷஸ் இருக்காது, இச்சிங் ப்ராப்ளம் இருக்காது. அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு, ஓகே நம்ம பீரியட்ஸ்ல இல்லை, நம்ம ஒரு கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், ஒரு ரெகுலர் டேவா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். வெளியில போற பெண்களாகட்டும், ஹோம் மேக்கர்ஸ் ஆகட்டும், அந்த ஒரு 3 டேஸ் வந்து ஃபுல்லா அப்படியே தலைகீழ ஆயிடுது நம்மளுக்கு. பிகாஸ் அந்த பெயின், ஓப்பனாக சொல்லணும்னா அந்த ப்ளீடிங் டென்ஷன் நம்மளுக்கு. அதனால எனக்கும் இருந்தது. என் வீட்டில் எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா. எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கி பார்த்தோம்.
அது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக்கை யூஸ் பண்ணுற ஃபீல் இருக்குது. அதாவது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆக 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 அது அந்த பிளட்டை அப்சர்வ் பண்ண பிளாஸ்டிக் மாதிரி ஆயிடுது. அது வந்து ஸ்டேபிளாக இல்லை, நம்மளுக்கும் ஒரு அன்ஈஸியாக இருக்குது. இந்த டைம் நம்மளுக்கு பீரியட் டைம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒர்க்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அந்த டைமில் தான் எங்கள் வீட்டு நெய்பர்ஹுட் ஒருத்தவங்க, நாங்கள் இந்த மாதிரி வந்து ஆர்கானிக்காக ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம், நீங்கள் இப்போ வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொன்னாங்க. நாங்கள் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணுறோம் சிஸ்டர், உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அது வந்து ஒரு 8 hours கூட இருக்குது, எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இல்லை, நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு மேலவே அது வந்து ஒர்த்தபுளாக இருக்குது. இப்போ என்னது வந்து எக்ஸல்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 6 packs இருக்கும், 6 இருக்கும். டபுள் எக்ஸல்லையும் 6 இருக்கும். பர் பீஸ் வந்து ரீட்டைலர் அப்படின்னா ஒரு பர் பீஸ் வந்து 13 rupeesனும் இன்னொரு டபுள் எக்ஸல் வந்து 14 rupeesனு கொடுத்துட்டு இருக்கேன். அது 1000 rupees மினிமம் அதுக்கும். அப்புறம் பர் பேக் வந்து 150 கொடுத்துட்டு இருக்கேன். டபுள் எக்ஸல் வந்து 130 கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய ஆகன்யா கேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா ஐடியில போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி மேட் பண்றேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த இதில் ஐடியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபீட்பேக் என்ன இருக்கும், என்னோட கஸ்டமர்ஸ் என்ன ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது நீங்கள் அதை பற்றி நான் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதில் என்னப்பா நாங்கள் ஆன்லைன் சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இதில் எல்லாம் போய் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் அதில் என் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப்பில் வந்தீங்க அப்படின்னா கேட்லாக்ல போய் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லையா இன்ஸ்டாகிராம்லையுமே ஆர்டர் பண்ணிக்கலாம். டிஎம் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பண்ணுவோம், கொளுத்தும் போது ஒரு புகை வரும், அந்த புகையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இதை நாங்கள் ஹெர்பல் யூஸ் பண்ணுறோம். இதில் வெறும் காட்டன் மட்டும்தான் இருக்குது, அது இல்லாமல் நான் ஓவன் ஷீட் தான் இருக்குது. இது கொளுத்தினீங்க அப்படின்னா எந்த புகையும் வராது. அது அந்த புகைச்சினால நமக்கு சுவாசிக்கும் போது எதனா ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வராது. அதே மாதிரி நம்ம வீட்டில் பழைய காலத்துலலாம் புதைப்பாங்க, ஒரு பள்ளம் நோண்டி அதில் புதைச்சி வச்சுருவாங்க. அப்படின்னும் போது நானும் புதைச்சி வச்சு ஒரு 3 மாதம் சென்னை நீங்கள் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா அந்த புதைச்ச இடத்துல அந்த பஞ்சு இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படின்னும் போது நமக்கு மண்ணுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நம்ம ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நீங்க பிரைஸ் பார்க்காம எதுவும் பார்க்காம இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நீங்களும் ஃபீட்பேக் சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு ட்ரையல் பேக்கும் கொடுக்குறேன், சாம்பிள் ப்ராடக்ட்டும் கொடுக்குறேன். நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஃபீட்பேக் நீங்களே சொல்லுவீங்க. நான் சொல்றதை விட நீங்க அதிகமாக சொல்லுவீங்க அப்படின்னு நம்புறேன் நான். நல்லா தான் இருக்கு.